வணக்கம். 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய 5th சாப்டரில் இருக்கக்கூடிய 5.6 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5.2 பார்த்துருக்குறோம். சரி, செய்ய உட்கார்ற அன்பு பிள்ளைகள் நோட்டு, பேனா, புஸ்தகம் எல்லாமே எடுத்து வச்சுக்கோ. கொஷினை பார்க்க ஒவ்வொரு கணக்காக செஞ்சு முடிச்சிரு. நான் எல்லா கணக்கையும் செய்ய மாட்டேன், சில கணக்குகள் மட்டும்தான் செய்வேன், சில ஹிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன், நீ தான் செய்யணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் செங்கோணம்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ இப்படினாலே அது 90 டிகிரி தான். இதில் 2xன்னு இருக்குது, இங்கே 3xன்னு இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டினா 5x. 5s இஸ் ஈக்குவல் டு 90. அப்போ x இஸ் ஈக்குவல்ட்டுனா என்ன பண்ணணும்? ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு இந்த 5 போகும்போது என்ன ஆகும், ஏது கண்டுபிடிச்சிருங்க. செகண்ட் கொஸ்டின், அதுவும் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, நமக்கு இது வந்து லீனியர் பேர், நேர்கோடாக இருக்குது. நேர்கோடாக இருந்தாலே நேர்கோட்டினுடைய மொத்த கோணம் எவ்வளோவா இருக்கணும்? 180 டிகிரியாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 2x + 23 + 3x - 48 இஸ் ஈக்குவல் டு 180. கரெக்டு தானே? அப்போது இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குள்ளே அடையாளம் மைனஸ் போடணும். கரெக்டு தானே? அது கொஞ்சம் கவனமாக போடணும். அப்போ என்ன வரும்? 25 வரும். கரெக்டாக? -25. இங்கே 180 போடுவீங்க. சரிதானா? ஸோ 48லேருந்து 23 போச்சுன்னா தான் 48. கரெக்டு தான். அப்போ 5x மட்டும் வேணால் இந்த -25 அங்கே போயில ப்ளஸ் ஆகுமா, என்ன ஆகும் பாருங்கள். அடுத்து x மட்டும் வேணால் வந்த ஆன்சர்லேருந்து என்ன சொன்ன, இந்த 5 டிவைட் பண்ணணுமா, என்ன பண்ணணுமோ பார்த்து போடுங்க. தேர்ட் கொஸ்டின், XYZ மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான், செஞ்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணி முதல் 2 கணக்கு செஞ்சு முடித்தா மட்டும் 3வது கணக்கு வா. வீடியோ பார்க்குறது முக்கியமில்லை, நீ கணக்கு புரிஞ்சு செய்யணும். ஓகே, 3வது கணக்கு என்ன பண்ணலாம், நீ யோசி. முதல்ல யோசி. நம்ம சொல்கிற ஐடியாவும் சார் சொல்கிற ஐடியாவும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல யோசி. யோசித்து பாரு, என்ன பண்ணலாம், XYZ மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலான்னு யோசி. சரி, நேர்கோட்டோட கோணம் எவ்வளவு? 180. இப்போ எதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனி. இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது. இந்த கோடும் ஸ்ட்ரெயிட் லைன் தான், இந்த கோடும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போ இந்த கோடில் ஒரு எக்ஸுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 3x + 40 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 180. என்ன செய்யணும், நீயே கண்டுபிடி. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை எக்ஸோட வேல்யூ 35 இருந்துச்சு அப்படின்னா இசட்டோட வேல்யூ அதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வெர்டிக்கல் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டு தானே? குத்தெதிர் கோணங்களின் கூடுதல் சமம். அப்போ இது ரெண்டுமே சமம்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ ஒருவேளை 35 இருந்தால் இசட்டோட வேல்யூ என்ன தான் இருக்கும்? x + 10. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன? இங்கிட்டு இசட் வைக்கும்போது இந்த 35 இங்கிட்டு வரையில் மைனஸாக மாறணும். கரெக்டு தானே? இப்போ மைனஸாக மாறிச்சுன்னா என்ன ஆகும் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? என்ன வரும், நீயே கண்டுபிடி. நானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்காது. அப்போ எக்ஸ் மதிப்பு தெரியும், இசட் மதிப்பு தெரியும். ஒய் மதிப்பு என்ன கண்டுபிடிக்க? அப்போல்லாம் சொன்னால் அதே தான் திரும்பியும் சொல்கிறேன். வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதுதான் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ். இதுக்கு அப்படியே குத்தெதிராக இங்கே கீழே உள்ளது இருக்குது. அப்போது 3x + 40 இஸ் ஈக்குவல் டு y + 30க்கு ஈக்குவல். நமக்கு தான் எக்ஸோட வேல்யூ தெரியுமே, 35ன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி அடுத்த வந்த ஆன்சரோட இந்த 30 இங்கே மைனஸ் பண்ணால் என்ன கிடச்சிரும்? ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். செஞ்சுருங்க. அடுத்து 4வது கொஷின் வந்து ரொம்ப ஈஸி தான். நேரிய கோண இணைகள், லீனியர் பேர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ லீனியர் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர்கோடு. அதில் 1 11xனா 25x. சரி, எங்கே எக்ஸுன்னு கொடுக்கவே இல்லை, நீங்களாக சொல்கிறீங்க. அந்த இஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னாலே அது விகிதம், மடங்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு கற்பனைக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கும் என் பையனுக்குள்ள வயசு வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன். இஸ்ட்டில் சொல்கிறான். உதாரணத்துக்கு என் பையனுக்கு 10 வயசு, எனக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 40 வயசுலாம் ஆகலை, 22 வயசு தான் ஆகுது. என் பையன் பக்கத்தில் வந்து சிரிக்கான். சரி, ஓகே. இதை நான் விகிதத்துக்காக சொல்கிறேன். அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா 1:4 ரேஷியோவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிம்போம். அது எப்படி 1 ரேஷியோ? அப்போ 1 மடங்கு 4 மடங்கு 1 × 10 இஸ் ஈக்குவல் டு 4 × 10. இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ இன்னொன்று கூட சொல்லலாம். ஆமாம், இப்போ நான் என்னுடைய சேலரிக்கும் நம்ம ஸ்கூலில் உள்ள டீச்சரோட மற்றவருடைய சேலரியும் எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், வேறு விதமாக 1 அப்படிங்கிறதே இல்லை, நிறைய இதுங்களுக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு 2
கற்பனைக்கு தானே 2:6 விகிதத்தில் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2:6 வர வாய்ப்பில்லை. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/3ன்னு வந்துடும். ஏன்னா ஹிஸ்ட்ரிலையுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். விட்ருங்க அந்த கதை எதுக்கு. இப்போ என்னென்னா 11:x அப்படின்னா 11x 25x இந்த 2 எக்ஸையும் கூட்டினா அது 180. ஏன்னா நேரிய கோணம் அப்படின்னு சொன்னதுனால 180 டிகிரி வரணும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ் மட்டும் வேணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிங்க. ஆன்சர் முடிஞ்சானா முடியலை. ஏன்னா ஒருவேளை எக்ஸோட வேல்யூ 5ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் அதோடு முடிக்கக்கூடாது. 11x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 11 × 5 பண்ணணும். 25x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஓகே, 5வது கொஷின் போகலாம். 5வது கொஷின், அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிள் பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்படி இருக்கணும். இதுதான் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அதாவது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு முனை வெர்டெக்ஸ் இருக்கணும். அதான் இது. ரெண்டுக்கும் பொதுவான ஒரு கதிர் இருக்கணும். அதான் இது. ரெண்டுக்கும் உள்கோணங்களாக அமைஞ்சிடக்கூடாது. இன்டீரியராக இருக்கக்கூடாது. இது தனி ஆங்கிள், இது தனி ஆங்கிளாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு இதில் நடுவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆங்கிள்னு சொல்லிவிட்டு இதில் இது வந்து அடுத்துள்ள கோணமானு கேட்டால் கிடையாது. சார் வெர்டெக்ஸ் இருக்க ரெண்டுக்கும் காமனாக ஒரு இருக்கு. இங்கே வந்து இது வந்து உட்கோணமாக மாறிடுச்சு. அப்படி உட்கோணமாக இருக்கக்கூடாது. அடுத்துள்ள கோணம் அடுத்த பக்கத்துக்கு அடுத்ததுக்கு போகணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு உங்களுக்கு அடுத்துள்ள கோணங்களை குறித்து தெளிவு உண்டாயிருக்கு. இப்போ பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணம் 2க்கு கோணம் 1 அடுத்துள்ள கோணமாக பர்ஃபெக்ட்லி கரெக்டு. ஏன்னா இவாள் இப்படி இருக்காப்புல, 1 இப்படி தான் இருக்கிறாப்புல. அப்போ கண்டிப்பாக பர்ஃபெக்ட்லி கரெக்டு. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா BOE எங்கே இருக்காங்க? BOE இப்படி இருக்குது. சரி, AOB இங்கே வருது. AOB கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உட்கோணத்துக்குள்ளே ஒரு கோணத்துக்குள்ளே இன்னொன்று உட்கோணமாக வருது. அதனால் இது அடுத்துள்ள கோணம் கிடையாது. இப்போ அடுத்துள்ள கோணத்தை குறித்து நான் சொல்கிறேனே. 2க்கு அடுத்துள்ள கோணம் 3 1, 1க்கு அடுத்துள்ள கோணம் 2 5, 5க்கு அடுத்துள்ள கோணம் 1 4, 4க்கு அடுத்துள்ள கோணம் 3 5. சார் 4க்கு அடுத்துள்ள கோணம் 2 வருமா? கிடையாது. சரியா? அடுத்து இந்த அடுத்துள்ள கோணங்களை குறித்து பேசையிலே குத்தெதிர் கோணங்கள். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள் மாதிரி வெர்டிக்கல் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும். அதாவது அது என்ன வெர்டிக்கல் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இப்படிக்கா இருந்தால் அதான் குத்தெதிர் கோணம். அதே மாதிரி இப்படி இருந்தால் தான் குத்தெதிர் கோணம். இங்கே எதெல்லாம் குத்தெதிர் கோணம் அப்படின்னா BOE எதுக்குன்னா DOCக்கு குத்தெதிர் கோணம். BOE DOC. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா EOC அதாவது 5வதும் 3வதும் குத்தெதிர் கோணம். இங்கே அது ஒரு கேள்வியாக கேட்டிருப்பாங்களே. ஓகே, எங்கே கேட்டிருக்கிறாங்க? ஓகே, 5வது கேள்வி பாருங்கள். 1க்கு 3 குத்தெதிர் கோணமாக? சத்தியமாக கிடையாது. 3 5 தான் குத்தெதிர் கோணம். வெர்டிக்கல் ஆங்கிள்ஸை தவிர 1 கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம 3வது கேள்வி 4வது கேள்வி பார்க்கலாம். 3வது கேள்வி இது வந்து லீனியர் பேரான்னு கேட்டிருக்கிறாங்க. லீனியர் பேர்னால் என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும். அதில் மேபி ஒரு கோடு கிராஸ் ஆனாலும் இந்த ஆங்கிள் ரெண்டையும் கூட்டினா 180 வர்ற மாதிரி ஒரு நேர்கோட்டில் அமைந்த கோணமாக இருந்தால் தான் அது லீனியர் பேர். ஆனால் இது அப்படி இல்லை. பாருங்கள், POC இருக்கா, அது நேர்கோடாக இருக்குது. ஆனால் BOD எங்கேயோ போயிட்டான். BOC ஓகே நல்லா கவனி. BOC அது ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனோட கோணங்கள் எவ்வளோ தான் இருக்கணும்? 180 இருக்கணும். இப்போ இது பிரச்சனை இல்லை, இது நேராக தான் இருக்குது POC. ஆனால் BOD எங்கே வந்துட்டான்? இப்படி வந்துட்டு இங்கிட்டு போயிட்டான். ஸோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு எது நேர்கோடு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அடுத்ததில் போட்டுக்கு பாருங்கள். COD BOD அது கரெக்டு. ஏன்னா இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 180 வரும். ஆனால் BOCயில் BOD நேர்கோணமான கிடையாது. இதுதான் நேர்கோணம். அப்போ இது கிடையாது, இது உண்டு. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். 6வது கொஷின் ரொம்ப ஈஸி. 6வது கொஷினில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அந்த இதுதான். நம்ம உங்களுக்கு பார்த்த உடனே படம் தெரியணும். ஒரு நேர்கோடு இருக்குது. நேர்கோட்டில் இந்த கோணத்தோட கூட 180 வரணும். அப்போ இதெல்லாம் கூட்டினா ஒரு மதிப்பு வரும். அந்த மதிப்பு வேணும்னா x = 180. இங்கே வந்த மதிப்பை கழித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டு தானே? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் கூட்டணும். x = 180ன்னு போடுவோம். இதெல்லாம் கூட்டி வர்ற ஆன்சரை அந்த செல்லை கொண்டு போய் மைனஸ் பண்ணு கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிலாம் படிச்சிருப்போம். அது என்னது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? இது எதுக்கு சார் இங்கே சொல்லிட்டு அடைக்கிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஸோ இது 80னா இதுவும் 80, சரி இது 30னா இதுவும் 30, அவ்வளோதான். ஏன்னா இது ஆல்டர்னேட் அப்படின்னு ஒரே கண்டிஷனாக இல்லை. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு நான் எப்படி நம்ப? சரி, நம்ம இங்கே என்ன சொன்னோம்? இது 80ன்னு சொல்கிறோம், இங்கே என்ன சொல்கிறோம்? 30ன்னு சொல்கிறோம். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. ஸோ அப்போ 30, 80 + 30 கூட்டி பாருங்கள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60, 106 140 தான் வருது. இப்போ என்ன தப்புன்னோம்? 80 கோணம் 1, சாரி நம்ம இங்கே தான் தப்பு விட்டோம். இது 30 தான், நோ டவுட். இது 80 தான். நம்ம இங்கே உள்ள ஆங்கிள்லாம் பார்த்துருக்கணும். இங்கே அங்கே உள்ள ஆங்கிள் இது 30, இது ஒரு 80னா என்ன வரும்? 110. இந்த கோணம் 70யாக இருந்திருக்கும். அதாவது இது 30, இது 80, இங்கே உள்ள இந்த பார்ட் மட்டும் 70. அப்போ 70 + 30 + 80 180. அது கரெக்டு. இப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது என்னது, இது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னால இது 80னால இதுவும் 80, இது 30னால இது 30. ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்த கேள்வி இதே தான். உங்களுக்கு தெரியும் வெர்டிக்கல் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், குத்தெதிர் கோணங்கள் சமம். அதனால் ஒய்யோட வேல்யூக்கு குத்தெதிர் இது தான். அப்போ இது 42னா இது 42ன்னு முடிச்சிடலாம். அடுத்து இதுவும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இசட்டோட வேல்யூ 42, எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கல, நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறத கூட்டினா 180 வரணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வேணும், சும்மா மொட்டை கட்டி ஆன்சர் மட்டும் எழுதி வைக்கக்கூடாது. இந்த 2 கணக்கோடு இந்த வீடியோ பதிவை நம்ம முடிக்கிறோம். 2 பேரலான 2 கோடு இருக்குது இருந்துருப்பட்டோம். அதை ஒரு டிரான்ஸ்வர்சல் ஒரு குறுக்கு வெட்டி வந்து இடையில வருது. அதில் 2மே உட்கோணங்கள்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒன்னோட வேல்யூ GH அப்படின்ட்டாங்க, இன்னொன்று 1G இன்னொன்று Hன்ட்டாங்க. சரிதானா? ஸோ கொஸ்டின் புரியுதுல உங்களுக்கு? அதுவும் ஒன்று விட்ட ஆல்டர்னேட் சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்னால் இங்கே போடக்கூடாது, இப்படி போடணும். ஏன்னா இப்படி போட்டால் அது கோ இன்டீரியராக மாறிடும். சரியா? ஒத்த உட்கோணங்களாக மாறிடும். ஆல்டர்னேட்டில் 1க்கு G இன்னொன்றுக்கு H. சரியா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 2யும் கூட்டினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், மிகை நிரப்பு கோணங்காங்க. மிகை நிரப்பு கோணம்னா என்ன அர்த்தம்? 180ங்காங்க. அப்போனா வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்று இப்படி இருக்குது, ஒன்று இப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது 2மே 90 இருந்தால் தான் என்ன வரும்? 180 வரும். அப்போ ஆன்சர் 90. புரியும் நம்புகிறேன். லாஸ்ட் கொஸ்டின், நம்ம ஏன் இந்த மாதிரியான கணக்கை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இங்கே தான் இருக்குது. பைப் லைன் இணைக்கிறது. குழாய் 1க்கு இணையாக அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னா 1ஓட மதிப்பு 53ன்னு கொடுத்துட்டாங்க, 2ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க, இப்படி கொடுத்துட்டாங்க. இது 2, இது 1. இது என்னது? கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்ன? 2யும் கூட்டினா 180 வரணும். அப்படின்னா ஒரு கோணம் 53ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு கோணம் தெரியாது. 2யும் கூட்டினா 180 வரணும். அப்படிங்கிறனால நான் என்ன செய்யணும்? 180லேருந்து அதை கழித்து போடணும். ஆன்சர் 127. ஓகே, எல்லா கணக்கையும் செஞ்சுருங்க. நம்ம அடுத்து பார்க்கல எனக்கு நோட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.